கிரிக்கெட்ல எந்த அணிகள் விளையாடினாலும் இல்லாத ஒரு கிக் எப்பவுமே இந்தியா பாகிஸ்தான் மோதிர போட்டியில நிச்சயமா இருக்கும். இது இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, உலக கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒவ்வொரு ரசிகர்களுக்குமே இந்த போட்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா தான் இருக்கும். இதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் ஆர்ச் ரிவால்ரி அப்படிங்கிறத தாண்டி அந்த களத்தில் எதிரொலிக்கிற அந்த ஃபயர் மொமெண்ட்ஸ் தான் மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கும். குறிப்பாக இந்தியர்கள் அப்படின்னு வரும்போது யார்கிட்ட வேணாலும் நீங்கள் தோத்து போயிடுங்க, ஆனால் பாகிஸ்தான் கிட்ட கண்டிப்பாக தோக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போட்டி அடுத்ததா எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடுத்ததா ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஆரம்பிக்க போகுது. இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செப்டம்பர் மாதம் தொடங்குறதுக்காக தான் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் நடுவில் நடந்த இந்த பெஹல்காம் தாக்குதல், அதற்கப்புறமா இந்தியா நடத்தின பதிலடி, ஆபரேஷன் சிந்தூர் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியாக போயிட்டு இருந்தனால இந்தியா ஆசிய கோப்பையில் விளையாடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உருவாகி இருந்தது. இப்போ அதற்கு பதில் தரும் விதமாக இந்தியா கண்டிப்பாக ஆசிய கோப்பையில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும், அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் நிச்சயமாக ஒரே குரூப்பில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அப்படி இந்த இரண்டு அணிகளும் ஒரே குரூப்பில் இடம்பெற்றாங்க அப்படின்னா இவங்க அதுலேயே ஒரு குரூப் போட்டியில் விளையாடுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதற்கப்புறமா இவங்க அடுத்த சுற்றுகளுக்கு தகுதி பெற்றாங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு போட்டியில் மோதுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஒரே டோர்னமெண்ட்ல 2 முறை இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். இது ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் கமர்ஷியலாகவும் இது ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா ஆசிய கோப்பையை பொறுத்த வரைக்கும் 6 நாடுகள் விளையாடினாலும் அதில் இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகளுக்கு தான் மார்க்கெட்டிங் வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த அணிகள் 2 முறை மோதுற மாதிரி இந்த போட்டி அட்டவணையை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த போட்டி அட்டவணையை உருவாக்கும் குழு ஜூலை 2ஆம் வாரத்தில் கூடி ஆலோசனை நடத்த இருக்காங்க. அதன் பின்னர் போட்டி அட்டவணையானது வெளியிடப்படும். இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த தொடரை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதை தாண்டி ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானுக்கு விளையாட மாட்டோம், பாகிஸ்தான் இந்தியாவில் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால ஒரு நியூட்ரல் வென்யூவில் போட்டி நடத்தலாம் அப்படின்னு வரும்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் போட்டிகளை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. விரைவில் அந்த குழு கூடி இதற்கான எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதை தாண்டி பிசிசிஐயும் இதை பற்றி இது வரைக்கும் முழுமையாக எந்த தகவல்களையும் வெளியிடலை. அதனால பிசிசிஐ தரப்புல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம்.